மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். மத்திய கிழக்குல பிராந்திய வல்லரசாக இருக்கிறது தான் இப்போதைக்கான தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துல விடாப்பிடியாக இருக்கிறது இஸ்ரேல். உலக வல்லரசாக அமெரிக்கா இருக்கிறதோட இந்த பிராந்தியத்துல தாங்கள் வல்லரசாக இருக்கிறது தான் இப்போதைக்கான தேவை அப்படின்னு ஒரு அடம்பிடிப்புல இப்போது ஒத்த காலில் இஸ்ரேல் நிக்குது. 10 வருஷங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த கச்சிதமா செய்து முடிப்பதற்கான வழிவகைகளை செய்யறதோட அதுக்கான வழியையும் விடணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க சந்திச்சு பேசிய சந்தர்ப்பத்துல கோரிக்கையாக முன்வச்சது மட்டுமல்ல, அதற்கான வரைவையும் அதற்கான திட்டங்களையும் எப்படி செய்து முடிக்கிறார் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல கவனத்தை ஈர்த்திருக்கு. பிப்ரவரி 18 பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கிறதா இருந்தது. இல்ல 11 கடந்த புதன்கிழமை அதன் முன்கூட்டியே அந்த ஷெடியூலை போட்டு உடனடியாக சந்திச்சாரு. இந்த சந்திப்புல 4 நிபந்தனைகள் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை உள்வாங்கப்படணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அந்த 4 நிபந்தனைகள்ல 3 நிபந்தனைகள் ஈரான் சார்ந்ததாக இருந்தது. ஈரானுக்கு எதிரான விஷயங்கள் இருந்தது. அதுல ஒரு நிபந்தனை மட்டும் ரொம்ப விசித்திரமாக ஈரானை தாண்டி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு நிபந்தனை. ஈரானுக்கு எதிரான நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுதத்தை முற்றுமுழுதாக ஈரான் நிறுத்தணும், செறிவாட்டல் செய்யப்பட்ட யுரேனியங்களை வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும், ஏவுகணை உற்பத்தியை முற்றாக நிறுத்தணும் அப்படின்ற நிபந்தனைகளை தாண்டி 4வதாக ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க வருடம் தருகின்ற 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இதுக்கு பிறகு தர தேவையில்லை. 10 வருஷத்துக்குள்ள அதை கட்டங்கட்டமாக நீங்க குறைச்சு கொள்ளுங்க. நீங்க எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல பிராந்திய வல்லரசாக நாங்க இருக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லி இருக்கிறாங்க. இது என்ன 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு வருடந்தோறும் இந்த தொகையை அமெரிக்கா வழங்கி வருது. இதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணங்கள் எல்லாம் இராணுவ நடவடிக்கைகளுக்காக மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். நீங்க ஆயுதம் வாங்குறதாக இருந்தாலும் விமானங்கள் வாங்குறதாக இருந்தாலும் எம்மிடம் இருந்துதான் வாங்கணும். எம்ம கேட்காம எங்களது அனுமதி இல்லாம எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளும் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க அடிக்கிறதாக இருந்தாலும் கேட்கணும், விடுறதா இருந்தாலும் கேட்கணும். அடிங்கன்னு சொன்னா அடிக்கணும், விடுங்கன்னு சொன்னா விடணும் அப்படின்ற பல்வேறு நிபந்தனைகளுக்கு அடிப்படையில தான் இந்த பணம் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 1949ஆம் ஆண்டுல இருந்து இந்த பணம் வருடம் கொடுக்கப்படுவதா சொல்லப்படுது. இவ்வளவு காலம் பணத்தை வாங்கினவங்க எதுக்கு இப்ப முரண்படுறாங்க? இந்த பணம் தேவையில்லை, எங்களை ஒரு வல்லரசாக நிலைநிறுத்துவதற்கான உதவிகளை செய்யுங்க, இல்லைன்னா கைகட்டி வேடிக்கை பாருங்க, நாங்க எங்களை வளர்த்துக் கொள்வோம் அப்படின்னு உடனத்துக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில இஸ்ரேலுடைய நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் பேச்சுவார்த்தையில பேசப்படல அப்படின்ற கடுப்புல உடனடியாக பாதுகாப்பு அமைச்சு ஒரு கூட்டத்தை போட்டு பாதுகாப்பு கவுன்சில்ல அவங்க பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு பிறகு யாரையும் நம்பி நாம் வாழ தேவையில்லை, யாருடைய தயவிலும் நாம் வாழ தேவையில்லை, எமது முடிவுகளை நாமே சுயாதீனமாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பணத்தை தந்து எங்களை கட்டி போடுறீங்க, எங்களுடைய நலன் சார்ந்த ஈரானோட எந்த விஷயத்தை நீங்க பேசல, இதுக்கு பிறகு யாருடைய தயவும் தேவையில்லை, எங்களை நாங்களே தீர்மானிக்கும் சக்திகளா மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு ஒரு விஷயம் குறித்து தான் அதுல எட்டப்பட்ட முடிவு. அதுக்கு நாங்க தான் இப்போது உங்களோட உதவி எதுவும் தேவையில்லை, நாங்க சுயமாக இங்க வல்லரசாக வாழ்ந்து கொள்றோம், எங்களுக்கான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எமக்கான பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து தான் அமெரிக்காவோட கையில ஒரு நிபந்தனையை இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு போட்டிருக்கிறாரு. இவ்வாறு பிராந்திய வல்லரசாக வாழ்றதுல இருக்கிற நலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையான அளவு இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி கொள்ளலாம், தமக்கு ஆபத்தான நாடுகள் மீது யுத்தங்களை தொடரலாம், அமெரிக்காவினுடைய அனுமதிக்கு காத்திருக்க தேவையில்லை, தேவையான வளங்கள் இருக்குது, நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்குது. அமெரிக்கா இஸ்ரேல மத்திய கிழக்குல உளவு பார்ப்பதற்கும் மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு இராணுவ வீரனாக, ஒரு பட தளபதியாகத்தான் இஸ்ரேல அமெரிக்கா பாக்குது. அதுக்கான பணத்தை கொடுத்து தமது கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேலை
போஷிச்சு வளர்த்து வருது. இஸ்ரேலுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தாதாவான ஒரு அண்ணா தேவை. அதனால நீ நிலத்தை பாதுகாரு, உனக்கு தேவையான நலன்களை இங்க செஞ்சு கொள்றோம் அப்படின்னு அடிப்படையில தான் 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வாங்கி அவங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே இஸ்ரேல் தன்னிறைவு அடைந்த நாடு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில்நுட்பமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள்ல இஸ்ரேல் வளர்ந்திருப்பதனால அமெரிக்காவுடைய தயவு தேவையில்லை. அப்படி நீங்க தயவு தாரதாக இருந்தா எமது நலன்களை பத்தி நீங்க சிந்திக்கணும். அதை சிந்திக்கிற இடத்துல நீங்க இல்லைன்னா எதுக்கு உங்களுக்காக நாங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு பிறகு நீங்க தருகின்ற 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தேவையில்லை. உங்களுடைய வல்லரசு என்ற அதிகாரத்துல ஒரு பார்ட்னரா எங்களை சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்றதுதான் இவர்களுடைய வேண்டுகோளாக இப்போது இருக்குது. நீங்க சேர்க்க இல்லைன்னா அதுக்கான வழிவகைகளை நாங்க செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு மிரட்டல் தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுவால் அமெரிக்காவுக்கு விடப்பட்டிருக்குது. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய வல்லரசு கனவை அமெரிக்கா நிறைவேற்றுமா, இல்ல அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் அமெரிக்கா அதனுடைய நலன் எதுல இருக்குதோ அதை ஆதரிக்கின்றவங்களாக மாறுவாங்க. வல்லரசா இருக்கிற நன்மை இருந்தால் அதுக்கு ஆமாசாமி போடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இஸ்ரேலுக்கு பிடிக்காத ஈரானையே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வளர்த்து விட்டு இஸ்ரேலுக்கு சவால் விடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவாங்க. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்துல அமெரிக்கா எந்த பக்கம் நிக்க போகுதோ, வல்லரசாக வாழ விடுமா இல்ல முட்டுக்கட்டை போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லரசாக வாழ விடும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள்ல இல்லாத அனைத்து வளங்களும் இஸ்ரேல்ல இருக்குது. அதனுடைய தொழில்நுட்பமாக இருக்கலாம், அதனுடைய இராணுவ முன்னேற்றங்களாக இருக்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு குண்டூசி உளுந்தா கூட அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லுகின்ற அளவுக்கு அவங்களுடைய இறுக்கமான உளவுத்துறை இருப்பதனால இது போன்ற ஒரு நாடு அமையாது. பரவாயில்ல, வல்லரசாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அனைத்து முதலீடுகளும் மிக முக்கியமான தொழில்நுட்ப ரீதியான கம்பெனிகளுடைய ஆய்வு மையம் எல்லாம் அங்கிருப்பதாக சொல்லப்படுது. கூகுளாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், அதுபோன்ற இன்னொரு தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கின்ற நிறுவனங்களுடைய ஆய்வு மையங்கள் எல்லாம் இஸ்ரேல் நாட்டில் இருப்பதனால அந்த ஒரு நாட்டை விட்டு அமெரிக்கா விலகுவதோ அல்லது அந்த நாட்டோட பகைமை பாராட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் ஒரு காரணம் சொல்லப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதிக அளவுல அரசுக்கு ஆதரவு வழங்குறவங்க, வாக்களிக்கிறதா இருக்கலாம், அதே போல பணங்கள் கொடுக்கிறதாக இருக்கலாம். இப்படியான சூழல்ல இஸ்ரேலை பகைச்சு கொண்டா அது சார்ந்த நலன்கள்ல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதுனால எப்போதுமே இஸ்ரேல் ஒன்று நாட்டோடு பயணிப்பதை தான் அமெரிக்கா விரும்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தவிர்த்து வேறொரு நாட்டுடன் உறவை பேணுவது என்பது சாத்தியமற்றதாக சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவுடைய நலன்களை பாதுகாப்பதற்கும் அங்கு ஏதாவது அமெரிக்காவுக்கு எதிரான சதிகள் நடக்காமல் பாதுகாப்பதற்கும் இஸ்ரேல் என்ற நாட்டை போஷிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று பணத்தை கொடுத்து அடிமைகளா வச்சுக்கொள்ள முனைப்பெடுப்பாங்க. அதுக்கு இஸ்ரேல் அடிப்படை இல்லைன்னா வழியை விட்டு வல்லரசாக வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சார்ந்து போகின்ற ஒரு நிலைப்பாடைத்தான் அமெரிக்கா எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு இராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதற்கு திரைமறைவுல இஸ்ரேல அமெரிக்கா பயன்படுத்தி அதுக்காக பல கோடி டாலர்ஸ்களை செலவழிக்குது. ஆனா தூக்கத்தில் இருக்கின்ற அரபு நானாமாருக்கு தெரியல, நமது பணமெல்லாம் கொண்டு போய்த்து இஸ்ரேலை வளர்த்து நமது நாடுகளுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு சூழல் அமெரிக்கா உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அவலமாக இருக்குது. 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவான ஒரு இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக மாறி இருக்கி. எல்லாத்துக்கும் மேல 10 வருஷத்துக்குள்ள வல்லரசா காட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டு அதற்கான காய் நகர்த்துகளை இப்ப செய்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. இதொன்னும் புரியாம கோமால இருக்கிற மாதிரி இரவு முழுக்க சாப்பிடுறது, பகல் முழுக்க தூங்குறது அப்படின்ற மாதிரி தான் அரபு நாடுகளுடைய பயணம் இருக்கிறத பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இஸ்ரேலுடைய வல்லரசு கனவு நிறைவேறுதா இல்ல அமெரிக்க டாலர்ஸை கொடுத்து கைகளை கட்டி போட்டு எங்களுக்கு அடிமையாக நீங்க வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான காலதான் பதில் சொல்ல போகுது. இப்போது ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளுடைய 2வது கட்டம் ஜெனீவால ஆரம்பிச்சிருக்குது நேற்றைய தினம். இதுல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக கலந்து கொள்வதாக அறிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்கு பாதகமானவங்க இருந்தாலும் அவர்களோடு நல்ல சாதகமான உடன்பாடுகளை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அதுக்கு அவங்க உடன்பாடு காணலன்னா நிச்சயமாக பாரிய விளைவுகளை எதிர்கொள்வாங்க அப்படின்னு ஒரு மிரட்டலையும் வச்சிருந்தாரு. இங்க மாட்டிக்கொண்டு முழிக்கிறது அமெரிக்கா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பேச்சுவார்த்தையில இஸ்ரேலுடைய நிபந்தனைகளை ஒருபோதும் ஈரான் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஏவுகணையை கைவிட போறதும் இல்லை, யுரேனியம் செறிவாக்கல கைவிட போறதும் இல்ல. இவங்களுடைய நிபந்தனைகள் எதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள போறல. ஆனா பிரச்சனையே அங்கதான் அமெரிக்காக்கு இருக்குது. அணு ஆயுதம் ஒரு விஷயத்துல அமெரிக்கா உடன்பாடு காணுது, ஈரானும் உடன்பாடு காணுது. ஆனால் அதுக்கான நிபந்தனை எமக்கான பொருளாதார தடைகளை முற்றாக நீங்க நீக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். அதை நீக்கிறது அமெரிக்காக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானை சார்ந்து முடிவுகள் எடுத்தால் இஸ்ரேல் தம்மை விட்டு விலகி போகும் அப்படின்னு ஒரு அச்சமும், இஸ்ரேலுக்காக முடிவுகள் எடுத்தால் ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறி இருக்கு. ஈரானும் அமெரிக்காவை நெருக்குகின்ற ஒரு சூழல், இஸ்ரேலும் அமெரிக்காவை நெருக்குகின்ற ஒரு சூழல்ல பாக்கு வெட்டிக்குள்ள சிக்குண்ட பாக்கு போல இப்போது அமெரிக்காவுடைய நிலை மாறி இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் இந்த முக்கோண துருவத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள் என்ன வகையான விளைவுகளை உண்டு பண்ண போதும். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைதியான சூழலும் சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்ததோட மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.